ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். ஸோ பகவத்கீதாவோட தேர்ட் சாப்டர் கர்ம யோகாவில் 7 வெர்சஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 2 வெர்ஸ் தான் அர்ஜுனர் கேட்குற ஒரு கேள்வி, ஜஸ்ட் அ ட்ரிகரிங் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். வாட் வி சா இன் த 7th verse நேத்திக்கு, it was actually a bit profound. It was a kind of உண்மையாகவே பகுத்து அறிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஒரு பீஸ் ஆஃப் விஸ்டம் மாதிரி தான் அது தெரிஞ்சுது. இட் ஆக்சுவலி said that your ego operating your body with your sensory perspective is different from the witnessing consciousness that is operating you, your ego. And your standpoint should be the witnessing consciousness that is operating you, because all the attachment are at the level of ego only. அப்படிங்கிறது தான் நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். He says that நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹகர்மணஹ சரீரயாத்ரா பிச்ச தேன பிரசித்தியதே அகர்மணஹ. கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, ஆனால் நமக்கெல்லாம் இங்கிலீஷ் தான் செட் ஆகும். Lord Krishna, he says that you should perform your duties. You need to get into action. Because இந்த தருணத்தில், இன்னைக்கு நாம் இருக்கிற லைஃப் ஸ்டைலில், இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய உலகத்தில் ஆக்ஷன் இஸ் சுப்பீரியர் தென் இன்ஆக்ஷன். ரொம்ப கவனிக்கணும். He is not telling action is superior to wisdom. He is telling action is superior to inaction. Because when we are not acting, even bodily maintenance is not possible. Wow. இதனால தான் பெரிய பெரிய சன்னியாசிகளும் சுவாமியார்களும் they are இது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் எனக்கு திடீர்னு ஒரு தாட் வந்தது. இட் இஸ் மென்ஷன்டு தட் எல்லாரும் வேலை பண்ணணும்ப்பா. பிகாஸ் நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகம் கலியுகம் ஆர் 20th century is actually it is the world that is demanding action from you. So inaction is no way a better choice. As I already said, he is not telling that what is that? Is not telling that wisdom or silence is a better choice. அதை வச்சு கம்பேர் பண்ணல, இன்ஆக்ஷனை வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பை சீசிங் ஆக்டிவிட்டி ஈவன் பாடிலி மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நிறைய நம்ம திருவண்ணாமலை இல்லை தக்ஷிணேஸ்வர் ஆர் உத்தரகண்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துல போனாலும் நிறைய மலை குகையில் வாழக்கூடிய ரிஷி ஆர் சாமியார்கள் அவங்க வெளியில் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாங்க. அதாவது they beg for their food. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா பாடிலி மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் தட் ஆக்டிவிட்டி இஸ் ஆக்சுவலி அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் தானே. அதுதான் எனக்கு ஒரு தாட் அப்படின்னு சொன்னேன். ஸோ எஸ், நம்ம ஆக்ஷன் இஸ் மஸ்ட். பட் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேட்டர்ஸ் அ லாட். அது நாம தான் டிசைட் பண்ணிக்கணும். நாம தான். பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய ஆசை, தேவை, கனவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேலை வேறையாக இருக்கும். இங்கே நான் வேலை அப்படின்னு சொல்கிறது நாட் த ஒர்க் வி டூ. ஏன்னா கர்மா அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு வந்துடுது. ஸோ இப்படி கையாட்டுறது கூட ஒரு விதத்தில் ஆக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வாட் ஐ இன்டென்ட் டு டெல் ஹியர் இஸ் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ். நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே ஆல் ஆர் ஆக்டிவிட்டீஸ் தான். அந்த ஆக்டிவிட்டீஸில் தான் பல ரகசியங்கள், பல பீஸ் ஆஃப் விஸ்டம் ஒளிஞ்சிருக்குன்னு மட்டும் தெரியுது. திஸ் இஸ் வாட் அபவுட் த 8th ஸ்லோகா. அடுத்து நாளைக்கு 9th ஸ்லோகா பார்ப்போம். பாய்.